அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணம் வேள்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பாகத்தில் 46வது அத்தியாயம்ங்க. கடைசியாக பார்த்த அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்ம பாரி கூவல் குடியினர்களை ஒவ்வொரு திசையில் நின்று எதிரிகள் வர்றதை பார்த்து சத்தமிட சொன்னார் இல்லையா. அப்போ ஒருத்தவங்க சேவல் மாதிரி சத்தமிட்டாங்க, ஒருத்தவங்க நரி போல் உழையிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சத்தம் கேட்டதும் நம்ம காலம்பனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. கடைசியாக கேட்ட சத்தம் சென்னாய் ஊழையிடும் ஓசை கேட்டுச்சு. திடீர்னு பார்த்தா அந்த சத்தம் நின்றுச்சு. உடனே பாரி கரெக்டாக கணிச்சாரு. அந்த அந்த எதிரிகள் கூவரோடைய தொண்டைக்குழியில் ஈட்டியை இறக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட அந்த அத்தியாயம் முடிவடைந்ததுங்க. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமுங்க. விலங்கின் பாய்ச்சலை பின்னுக்கு தள்ளும் ஆற்றல் கொண்டதுங்க இப்போ வேள்பாரியின் பாய்ச்சல். அவருக்கு ரொம்ப கோபமாயிருது. அவர் முடிவு பண்ண நேரத்தை காட்டிலும் முன்னதாகவே அந்த எதிரிகள் எங்கே வருவாங்களோ அந்த இடத்துக்கு நிற்கிறாருங்க. அவர் நினச்சதை விட ரொம்ப விரைவாக வந்துட்டார். ஏன்னா அவரால் இதெல்லாம் சகித்துக்கிறவே முடியலை. காட்டில் என்ன நடக்குது, இவ்வளோ வேகமானவங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோப கொந்தளிப்போடு வர்றாரு நம்ம வேள்பாரிங்க. சின்ன குன்றோட மறுபக்கத்தில் எதிரிகளின் வருகைக்காக காத்துட்டே நிற்கிறாரு. வீரர்கள் 2 பேர் ஆயத்த நிலையில் நிற்கிறாங்க. அளவனும் கீதானியும் அம்பின் முனையில் என்ன வச்சுருக்காங்க, அந்த நஞ்சு இருக்குல்ல, அந்த முள்ளை சொறி கொடுத்துட்டு மறு அம்பினை கொடுக்க அப்படி காத்துட்ருக்காங்க. நம்ம பாரி கேட்டதோட டக்குன்னு அம்பை கொடுக்கறதுக்காக. காலம்பன் அந்த ஓசை எழுப்புனால அவனுடைய தொண்டைக்குழியில் ஈட்டிய செருகுனால உடனே என்ன பண்ணிட்டானே, அந்த ஓடைக்குள்ள உள்ள சரிஞ்சு விழுந்துட்டாங்க. அவன் விழுந்து மடிந்ததை பார்த்த பிறகுதான் காலம்பன் அந்த இடத்த விட்டையே கிளம்பி போகிறாரு. ஓட்டத்தை நிறுத்தி ஓசை கேட்டு திரும்பினதும் அவனை தேடி தாக்கவும் அவன் இறந்துட்டானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தவும் காலம்பன் செலவழித்த நேரம் தாங்க பாரி முன் சேர கூடுதல் வாய்ப்பு உருவாக்கியிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா அங்கே ஒருத்தனை கொலை பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல நேரம் கொஞ்சம் செலவாகும் இல்லையா, அதனால தான் இங்கே வேகமாக வந்திருக்காரு நம்ம பாரிங்க. முன்னோக்கி சென்ற மிக பொருத்தமான இடத்தை தேர்வு செஞ்சு காத்துட்டாரு நம்ம பாரி. இந்த பக்கம் தான் வருவானுங்க, வரட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஓசை கொடுப்பவனை கொன்ற பிறகுதான் காலம்பனின் மனசில் கொஞ்சம் குழப்பம் வருதுங்க. காரமலையின் மேல் விளிம்பிலிருந்து அப்பப்போது ஓசை கேட்டதே. காலை நேரத்து உயிரினங்களின் ஓசை என்றே கவனம் கொள்ளாமல் விட்டுட்டோமே. அது அனைத்தும் மனிதர்கள் எழுப்பிய ஓசையா? அப்படின்னா அவங்க யாருக்காக அப்படி ஓசை எழுப்புனாங்க? இந்த ஓசை கேட்டு வரப்போகிறவங்க யாரு? அல்லது ஆயத்த நிலையில் நிற்க போகிறவங்க யாரு? நம்ம மேலே தாக்குதல் தொடுக்க எந்த இடத்தையாவது அவங்க தேர்வு செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பல மாதிரி சிந்தனை வருதுங்க காலம்பனுக்கு. பாரி அந்த தேர்வு செய்த இடத்துல மிக சரியாக வந்துட்டாரு நம்ம காலம்பன். அங்கே தாங்க வர்றாரு. வில்லில் இழுபடும் நான் விடுபடும் கணத்துக்காக அப்படி காத்துட்ருக்கு, அப்படி இழுத்து வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. வீரர்கள் 2 பேரும் பாரியின் தொடக்கத்தை அப்படி எதிர்பார்த்துட்ருக்காங்க. வலதுகையின் பிடரி நரம்பு அப்படி முறுக்கேறின போது விரல்களின் வலு இன்னும் கூடுதுங்க. ஆனாலும் முதன்மையாக ஓடிக்கொண்டிருக்கும் காலம்பனை நோக்கி பாரி அம்பினை எய்தவில்லைங்க. அடுத்தடுத்து 3 முறை அம்பை எய்துவதற்கு ஏற்றார் போல எதிரிகளின் கூட்டம் தடுப்பேதும் இல்லாமல் அப்படி முழுமையாக முன்னால் வரும் வரை காத்துட்ருக்காங்க நம்ம பாரி. தனது தாக்குதல் இலக்குக்குள் எதிரி வந்த பிறகும் தாக்காமல் காத்திருக்க பயிற்சி கை கொடுப்பதில்லை. அங்கு கை கொடுப்பதெல்லாம் முழுமையையும் அழிக்க வேண்டும் அப்படிங்கிற வெறி மட்டும்தாங்க. அடங்காத வெறியோடு பொறுமையை கை கொள்வது மட்டும்தான் மனம் பக்குவப்பட்டதன் உச்ச அடையாளம். அம்பின் முனை கண் நிமை பொழுது கூட முன் பாய்ந்தோ பின் தொங்கியோ சென்றிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க நம்ம பாரி. குன்றின் மேடான பகுதியிலேருந்து சின்ன ஓசை கேட்டு காலம்பன் அப்படி திரும்பின கணத்தில் அம்புகள் அப்படி காற்றை கிழித்துக்கிட்டு வந்துச்சுங்க. தற்காத்து கொள்ள மரங்களோ பெரும் பாறையோ அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. வெறும் கொடிகள் மட்டும்தான் அப்படியே படர்ந்து கிடந்திருக்கு. பாய்ந்து வந்த அம்பில் ஒன்று கூட இலக்கு தப்பலைங்க. 2வது அம்பை தொடுக்க எடுத்துக்கொண்ட நேரம் மட்டும் எதிரிகளுக்கு கிடைத்த சின்ன வாய்ப்பு அமைஞ்சிச்சுங்க. எதிர்பாராத தாக்குதலை எதிர்கொள்ள சில கணங்கள் தேவைப்பட்டுச்சு காலம்பனுக்கு. கூட்டத்தின் தலைவன் யார் என்பது தெரியாட்டாலும் முன்னால் வருகிறவர்கள் சட்டனை மறைஞ்சிக்கிற மரமோ பாறையோ எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் பின்னால் வர்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு பாரி தாக்குதல் முதல் இலக்காக கடைசியாக வந்து கொண்டிருப்பவர் தான் குறி வச்சிருக்காருங்க நம்ம பாரி. தன்னுடைய தோள் பட்டையில் செருகிய அம்பை உருவி எடுக்கிறான் ஒருத்தன். சிறு விரல் நுனி அளவே அது உள்ளே போயிருந்துச்சுங்க. அம்பை தொலைவில் வீசியபடி சொல்கிறான், இது தைத்து நாம் வீழ்வோம் என நினைத்து போரிடுபவர்களை என்ன சொல்வது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை உருகிக்கிட்டே சொல்கிறான்.
அவர்கள் நம்மை கண்டுணர்ந்து நெருங்கிட்டாங்க, நம்ம இந்த இடத்தை விட்டு விரைவாக அகழ்வோம் அப்படின்னு காலம்பன் வேகமாக ஓட்டம் எடுக்கிறாருங்க. மரமோ பெரும்பாறையோ அற்ற இந்த பகுதி அம்பு எய்தி தாக்குவதற்கு ஏற்ற இடங்க. இதை விரைவில் கடக்கணும் அப்படின்னு எண்ணிட்டு இருந்த போதே கால்களின் வீச இரட்டிப்பாகுதுங்க. ஓடிக்கொண்டே அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சிந்திச்ச போதுதான் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்றாரு நம்ம காலம்பன். அந்த இடத்துல என்னன்னு கணிப்பதற்குள்ள புரிஞ்சிருச்சுங்க. தனக்கு பின்னால் விரைந்து வரும் கால்களின் ஓசை அறுபட்டுருச்சு. என்ன ஆனதுன்னு திரும்பி புதரை விலக்கி அந்த இடம் வந்தபோது அம்பு அந்த தச்சுச்சில் ஒருத்தன் அவன் மண்ணில் சாஞ்சு கீழே இறந்துட்டாங்க. மற்றவங்க மறைப்புகளில் அண்டியபடி அப்படி சாய்ந்து கிடக்க ஒருவனின் முதுகில் இருந்த கூடையை எடுக்க முயல்றான். அம்பு எய்துகிறவர்கள் உயரமான மிக பொருத்தமான இடத்துலேருந்து எய்துவதால் தப்பிப்பது கொஞ்சம் அவங்க எல்லாருக்குமே கடினமாக இருந்திருக்குங்க. கூடையை கலற்ற முற்பட்ட போது இன்னொருத்தருடைய கழுத்துலையும் அம்பு சொருகிடுதுங்க. அவன் அப்படியே மயங்கி சரிய அதிக நேரம் ஆகலைங்க. உடனே சரிஞ்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே தான் அதில் தான் நிறைய விஷங்கள் இருக்கு இல்லையா, பாம்போட விஷம். நிலைமையின் விபரீதத்தை காலம்பன் நல்லா உணர்ந்துடுறாருங்க. அவன் வெறும் அம்பு கிடையாது, நஞ்சு தடவிய அம்பு. உடலை செயலிழக்க செய்ய பொழுது கண்டுபிடிச்சிடுறாருங்க. கொடும் ஆயுதம் கொண்டு தாக்குதல் நடக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு விழுந்து கிடப்பவனின் அந்த கூடையெல்லாம் பின்னாடி மாட்டி வச்சுருந்தாங்கல்ல, அந்த கூடையை எடுக்க யாருமே முயலாதீங்க, விரைந்து இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலம்பன் கத்துறாருங்க. அவனுடைய குரலின் அதிர்வு அடங்கும் முன் அனைவருமே பாஞ்சு அந்த இடத்துலேருந்து வெளியேறுறாங்க. ஆனால் நீண்ட தொலைவுக்கு மறைப்புகள் ஏதும் இல்லாமல் இடுப்பளவு இருக்கும் செடி கொடிகளுக்குள்ளே தான் ஓடிட்டே இருக்காங்க. அம்புகள் கணக்கின்றி அப்படி சீறிக்கிட்டே இருக்குங்க. பாரி முழு வேட்டையையும் முடிக்க முயன்றுட்டு இருக்காருங்க. முன்னால் சென்று கொண்டிருந்த காலம்பனின் பாய்ச்சல் மின்னல் வேகம் கொண்டதுங்க. கணிக்க முடியாத வேகத்தில் அவர்களின் கால்கள் அப்படி பாய்ந்துட்டு இருந்துச்சு. தங்களின் போக்கு அப்படி சட்டனை மாற்றி இடப்புற சரிவில் இறங்கலாம் அப்படின்னு காலம்பன் முடிவு செய்கிறாரு. அது தாக்குதல் தொடுப்பவர்களுக்கு குழப்பத்தை உருவாக்கக்கூடியதுங்க. தங்களின் வேகத்தை இனி எவனாலும் பின்தொடர்ந்து நெருங்க முடியாது அப்படின்னு அவன் எண்ணின கணத்தில் அவன் ஓடும் திசையின் மேட்டுப்பகுதியிலிருந்து மீண்டும் ஒரு சென்னாய் ஊளையிடுது. விக்கித்து நிற்கிறான் அந்த இடத்துல காலம்பன். என்னடா நடக்குது இங்க? இன்னொருவன் ஓசை எழுப்பிட்டு இருக்கானே. ஓசை எழுப்புவதை எத்தனை பேர் செய்கிறாங்க? 3 மலைகளிலும் நம்ம ஆட்களை நிறுத்தியது போல 3 மலை எங்கும் அவங்க நிறுத்தி இருக்கிறாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டே பாதையை மாற்றி புதற்காட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு காலம்பன். பெரும் மரங்களும் அடர்ந்த புதர்களும் இனி கிடையாது. குறுமரங்களின் காடும் பனைமர கூட்டமே விளைந்து கிடக்குங்க. கண்காணாமல் மறைந்து கூட நிறைய செடி கொடிகளாக தாங்க இருக்குது. விரைந்து போகிறதுக்கு இனி வாய்ப்பே கிடையாது அப்படின்னு காலம்பன் கணிச்ச போது அவன் போன புதிய திசையின் எதிர்ப்புறத்திலிருந்து கோட்டானோட குரலும் கேட்குதுங்க. பனங்காட்டிலிருந்து இயல்பாக கேட்கும் ஓசை தான் அது. ஆனால் அது கோட்டானின் ஓசை என்று நம்ம காலம்பன் அந்த இடத்துல ஆயத்தமாக இல்லைங்க. எந்த திசையும் அவர்கள் சூழ்ந்துட்டாங்க அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறான். சற்று வேகம் குறைந்த போது உடன் நிற்பவர்களின் எண்ணிக்கை பேரதிர்ச்சியை கொடுக்குது. பின்னாடி 30 பேர் வந்தாங்க இல்லையா, இப்போ கிடையாது. அம்புகளுக்கு தப்பி சேர்ந்தது 8 பேர் மட்டும்தாங்க. 10 பல தொலைவை தாண்டும் முன் பேரழிவு நிகழ்ந்துருச்சு. அப்படின்னா பரம்பின் வீரர்கள் எவ்வளவு துல்லியமான ஆயத்தோடு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. மனசு ஒரு கணம் கலங்குதுங்க, மறுகணம் மீளுது. இனி சமவெளி இல்லாத பகுதியின் வழியே நம்ம போகணும். இந்த 8 பேர் அவரோட சேர்ந்து 8 பேர் மீது 7 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க தோளில் இருக்கும் 2 கூடையுமே போதும். எண்ணிக்கிட்டே அதற்கு தகுந்த திசை வழியை தேர்வு செய்தார் காலம்பன். சற்றே பின்வாங்கி சிற்றோடையை கடந்து இடப்புற காட்ட ஊடுருத்து வேகமாக போக பார்க்குறாருங்க. அவனுடைய வருகைக்காக காத்திருக்காரு பாரி. குறிப்புலிகள் சரியான அடையாளங்களை பாரிக்கு காட்டி கொடுக்குது. மிகவும் கவனமாகத்தான் சிற்றோடையில் காலம்பன் இறங்குறாரு. அதை விட கவனமாக பாரி அவனை நோக்கி கொண்டிருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு வர்றான் அப்படின்ட்டு. அடுத்தடுத்து அவர்கள் உள்ளே இறங்குறாங்க. காத்திருந்த பாரியின் விரல்கள் அப்படி நாண விடுவித்த போது அம்புகள் சீருதுங்க. ஓசை கேட்டதும் எதிரிகள் சிற்றோடை எங்கும் கிடக்கும் பாறைகள் அப்படி போய் மறைவில் போய் பதுங்கிடுறாங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் இருவரின் மீது அம்பு தச்சிருச்சுங்க. வீரர்கள் சொல்கிறாங்க, எல்லோரும் பாறையின் மறைவில் பதுங்கினதுனால தாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம காலம்பனுக்கு தெரியலைங்க. சற்றே விலகி அவர்களை எதிர்கொள்ளும் முகமாக கீழ்த்திசைக்கு போக முடிவெடுக்கிறாரு நம்ம பாரி. புதற்காட்டை கிழித்துக்கிட்டு ஓடக்கரையோரம் ஓடின கால் சரிபாதிக்கு மேல் வீழ்த்திவிட்ட மகிழ்வில் வீரர்களின் வேகம் பல மடங்கு அதிகரிக்குது.
பாரியின் கணிப்பையும் நுட்பத்தையும் வீரத்தையும் ஆவேசத்தையும் அருகிருந்து பார்க்கும் இந்த கணம் 4 பேருக்கும் இணையற்றதா இருந்திருக்குங்க. சிற்றோடையின் கீழ்த்திசைக்கு வந்தும் பொருத்தமான இடத்துல நின்று பார்க்குறாரு பாரி. தாக்கப்பட்ட இடத்துல சரிந்து கிடந்த இருவரை தவிர வேறு யாருமே கிடையாது. அதுக்குள்ளே எங்கே போனாங்க அப்படின்னு நம்ம பாரி தேடின போது கூவல் குடியினரின் ஓசை ஓடையின் மேல்புறத்திலிருந்து கேட்குதுங்க. காலம்பன் தனது முடிவை மாற்றுறாரு. தேவாங்கு விலங்கை எடுத்து செல்வது தான் தனது நோக்கம். பரம்பின் மக்களை தாக்கி அழிப்பது தனது வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி வந்தாவே இப்போது வேறு சிந்தனைக்கு போகிறான். தங்களை நோக்கி தாக்குதல் தொடுப்பவர்களை அழிக்காமல் தங்களால் தேவாங்கு விலங்கு கொண்டு போக முடியாது அப்படின்னு அவன் நல்லா யோசிக்கிறான். அதனால எதிர் தாக்குதல் நடத்தும் உத்தியை கூட அவர் வகுக்கிறாரு காலம்பன். கூடைய சுமந்திருக்கும் இருவரை மலையின் சரி ஒன்றில் பதுங்கி இருக்க சொல்கிறாரு. மீதமுள்ள 4 பேரும் தாக்குதலுக்கு ஆயத்தமாக இருக்காங்க. ஓடையின் மறுக்கரையில் உள்ள புதற்காட்டை கிழித்து தாக்குதல் தொடுப்பவர்களை தேடி அவங்க முன்னேறி போகிறாங்க. பச்சைமலை தொடரில் ஏறத் தொடங்கி 10 நாள் ஆயிடுச்சுங்க. ஆனால் இந்த 10 நாள்களுமே பதுங்கியே செயல்பட்டு இருந்த அவங்க முதன்முறையாக தாக்குதல் தொடுக்கும் ஆவேசத்தோட பீரிட்டு ஓடுறாங்க. காலம்பன் மரங்களை முறிச்சுக்கிட்டு முன்னகர்ந்து போகிறாரு. அவனுடைய கண்ணில் படும் மனிதனை ஒத்த கையால் ஒடித்தெறியும் வேகம் கொண்டு போயிட்டு இருக்காரு. சற்றும் எதிர்பாராமல் கூடையோடு மலைச்சரிவில் பதுங்கி இருப்பவர்கள் திசையிலிருந்து கூவலோசை மறுபடியும் கேட்குதுங்க. ஓடிட்டு இருந்த காலம்பனுக்கு அதிர்ச்சியாகுது. சிற்றோடையில் இருக்கும்போது தங்களை தாக்கியவங்க இந்த மேட்டின் மீது நின்றுதான் அம்பு எய்தாங்க. அவர்களை தேடித்தான் அவன் போயிட்டு இருந்தான். ஆனால் இப்போது தேவாங்கு விலங்குகளோடு இருப்பவர்களை நோக்கி ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் மீண்டும் அவர்களை நோக்கி திரும்புகிறாரு காலம்பன். கூவல் குடியினரின் ஓசை கேட்டதும் சிற்றோடையின் கீழ்ப்புறம் இருந்த பாரி அதை நோக்கி ஓடத் தொடங்குறாரு. காலம்பன் ஓடையின் வலப்புற புதர்களின் வழியையும் ஓடையின் இடப்புற புதர்களின் வழியையும் ஓடிட்டு இருக்கும் போது ஓசை வந்த திசையை நோக்கி மலைக்கு மேலே இருந்து இனி சொல்ல முடியாத வேகத்துடன் கீழிறங்கிட்டு இருந்தாரு. யாரு? நம்ம நீலன்க. ஓடையை சுற்றியே மீண்டும் மீண்டும் கூவல் குடியினர் குரல் கேட்டுட்டே இருந்திருக்கு. அங்கு என்னதான் நடக்குதுன்னே புரியாமல் தத்தளிக்கிறாரு நம்ம பழையன் வேற. மலையில் சரிபாதிக்கும் கீழ் தந்தரைக்கு மிக அருகில் தான் அந்த இடம் இருக்குது. நாம் வீரர்களோடு அந்த இடத்துக்கு போவோமா அப்படின்னு கூட தோணுது. ஒருவேளை வேறு வழியில் அவங்க கீழிறங்க தப்பிக்க முற்பட்டால் என்ன செய்யறது அப்படின்னு சிந்திச்சுட்டு மேலேறி போகும் திட்டத்தை கைவிட்டுறாரு பழையன். அவர்கள் இறங்க வாய்ப்புள்ள பகுதியை கணித்தபடி ஆயத்த நிலையில் நிற்கிறாரு நம்ம வேட்டூர் பழையன்க. இதுவரை இல்லாத சினம் காலம்பனுடைய மனசில் அப்படி உருவேறி படி ஏறுதுங்க. இந்த விலங்கை எடுத்து செல்லத்தான் எவ்வளவு இழப்புகளை சந்திச்சு எம்மாடி முடியலையே அப்படிங்கிற மாதிரி கோபம் வருது. இப்போ வெற்றிகரமாக முடிய போகும் இறுதி கட்டத்தில் முற்றிலும் எதிர்பாராத தாக்குதல் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் எந்த காரணம் கொண்டும் இந்த முயற்சியில் நாங்கள் தோற்க மாட்டோம். அதையும் மீறி நாங்கள் தோற்க நேர்ந்தால் எங்கள் அத்தனை பேரின் உயிரும் இந்த மலையில் மடிந்தாலும் எம்மில் ஒருவன் அந்த கூடையை சுமந்து பரம்பின் எல்லையை தாண்டி வெளியேறி போவதை தடுக்கும் வலிமை இங்கே ஒருத்தனுக்கும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம காலம்பன் சொல்கிறார். காலம்பனின் நாடி நரம்பெல்லாம் அப்படி கனன்றுட்டு இருக்கு. எதிர்ப்படும் பாறையை கையால் குத்தி நொறுக்கி விடும் ஆவேசங்க. சிற்றோடையின் 2 கரைகளிலும் அப்படி பறவைகள்லாம் படபடத்து விலகின போது இருவரும் உணர்றாங்க இணையாக ஓடி வரும் எதிரியை. தேவாங்கின் கூட சுமந்து உட்கார்ந்திருப்பவர்களை நோக்கி பாரி விசை கொண்டு ஓடின போது எதிரிகளின் ஈட்டி பாரியின் பின்னால் வந்து கொண்டிருந்த வீரன் ஒருவனை சாச்சிருச்சுங்க. ஓடையின் நாணல்களுக்கு இடையிலும் அம்புகள் இறங்கி கொண்டு தான் இருந்துச்சு. காட்டின் தன்மையும் காற்றின் வேகமும் அறிந்து அம்பு எய்துவதில் பரம்பின் வீரர்களுக்கு இணை சொல்ல யாருமே கிடையாதுங்க. ஆனால் இந்த 2 குறிப்புகளையும் அறியாமலேயே எதிரிகள் எரியும் ஈட்டியின் வலிமை மரங்களை துளைச்சு செல்ல கூடியதாக இருந்துச்சுங்க. கூடையோடு பதுங்கி இருந்தவனை நோக்கி பாரியின் அம்பு பாய்ந்த போது எதிர் திசையில் ஓடி வந்துட்டு இருந்த எதிரிகளின் மீது நீலனின் ஈட்டி இறங்குதுங்க. மேலிருந்து வந்த வேகத்தில் இணையற்ற விசையோடு எரியப்பட்ட ஈட்டி எதிரியின் மார்பில் தைத்து அம்பினை போல் நின்றபோது அவர்கள் எரிந்த ஈட்டி பாரியோடு வந்துட்டு இருந்த இன்னொரு வீரனின் மார்பை துளைத்து வெளியேறுதுங்க. சூழலை யாராலும் கணிக்க முடியலைங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு. பின்னால் வந்தவர்கள் பதுங்கினார்களா, வீழ்ந்தார்களா, மறைந்தார்களா, காலம்பனால் கணிக்க முடியாதது போல பாரியாலையும் இப்போ கணிக்க முடியலை. அளவனும் கீதானியும் ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தொலைவில் ஓடு வந்துட்டுருக்காங்க. கூடையோடு பதுங்கிய 2 பேரின் மீதும் அம்புகள் பாய்ந்ததை காலம்பன் உறுதிப்படுத்தின போது தனக்கு பின்னால் வந்துட்டு இருந்த 2 வீரர்களும் இல்லை அப்படிங்கிறத பாரியும் உணர்ந்துக்கிட்டாரு. காலம்பன் வெறியின் உச்சத்தில் இருந்தபோது அதனினும் மூர்க்கம் கொண்டிருந்தாரு நம்ம வேல் பாரிங்க.
அம்புகளற்று நின்றிருந்த பாரியை நோக்கி ஓடி வந்துட்டு இருந்தது கீதானியும் அளவனும். மேலிருந்து ஈட்டிய பாய்ச்சிய வேகத்தில் நிலை தடுமாறி உருண்டு கொண்டிருந்தாரு நம்ம நீலன் வேறங்க. உருளும் திசை பார்த்து பாரியும் காலம்பனும் கவனம் சிதறலங்க. இருவரும் ஒருவரை ஒருவர் முதன்முறையாக நேர்கொண்டு பார்க்குறாங்க. தன்னை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கும் கீதானியின் பக்கம் திரும்பாமலே அவன் வரும் வேகத்தை கணித்து அம்பை வாங்க கையை நீட்டுறாரு பாரி. தனது முழு வேகத்தோடு வந்துட்டு இருந்த கீதானி அம்பை பாரியிடம் நீட்ட முனைஞ்ச போது அவனது முதுகை துளைத்து வெளியேறிக்கிட்டு இருந்துச்சு காலம்பன் எறிந்த ஈட்டிங்க. ஒரு கணம் அப்படியே அதிர்ந்து நிற்கிறாரு பாரி. அம்பை தர முடியாத ஏக்கத்தோடு கீதானி மண்ணில் சரிஞ்சு கொண்டிருந்த போது பின்னால் வந்து கொண்டிருந்த அளவன் தடுமாறி பள்ளத்தில் உருண்டு விழுந்தான். களத்தில் மிஞ்சி நின்றது நம்ம காலம்பனும் பாரியும் மட்டும்தாங்க. நம்ம கீதானியும் விழுந்துட்டா. நம்ம அளவனுக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிறதும் தெரியலைங்க. விழுந்த இடத்துலேருந்து தலை நிமிர்ந்து நீலன் வேற அங்கே உருண்டு பிறண்டு வந்தார் இல்லையா மலைச்சரிவிலேருந்து. என்ன நடக்குதுன்னே நம்ம நீலனுக்கு புரியலைங்க. அவன் வீழ்ந்த பள்ளத்திலிருந்து மேலேற முன்னாடி பாறைகளும் மரங்களும் ஒன்று மோதி நொறுங்குவதை போல உணர்றாரு. பாரி இங்கு எப்படி வந்தாரு? யார் அந்த எதிரி? என்னடா நடக்குது இங்கன்னு எதுவுமே புரிபடலை. பள்ளத்திலிருந்து வேறினை பிடிச்சு மேலேறி ஒவ்வொரு கையாக எடுத்து வச்சு வந்துட்டு இருக்காரு நம்ம நீலன்க. இங்கும் அங்குமா அலைமோதி ஓடையோரத்து பாறையின் பின்புறம் நோக்கி ஓசை கேட்டு போறாரு. நேற்று மயிலாவோடு வந்தபோது மண்பிரண்டு பெரும் பள்ளமாக கிடக்கும் இந்த இடத்துல காட்டெருமைகள் மோதிய கதையை நீலன் சொன்னான். இப்போ அதே இடத்துல காட்டெருமையிலும் வலுக்கொண்டு 2 பேர் மோதிட்டு இருக்காங்க. காலம்பனின் தோள்கள் பாறையை சிதைக்க வல்லது. பாரியின் தோள்களோ பாறை கொண்டும் சிதைக்க முடியாதது. இரண்டும் ஒன்னோடு ஒன்று அப்படி நேர்கொண்டு மோதுதுங்க. காட்டெருமைகளின் ஆற்றல் கொம்புகளில் கிடையாது. அவற்றிலும் வலிமையான முன்னெற்றியின் குமிழில் இருக்குங்க. அதே குமிழிகள் பிடரியோடு சேர்ந்த முன்மார்பில் இறுகி இருக்கு. மோதும் வேகமும் ஓசையும் அப்படி காடெதிர செய்து நம்ம பாரியும் காலம்பனும் சண்டை போடுறது. காலம்பன் தனது எதிரியின் உடலை 2 கூறாக்க முற்பட்ட போது எதிரியும் அதற்குத்தானே முயல்வான் என்பதை உணரணும். சற்றே உடல் விலக்கி பின் விசை கொடுத்து முட்டி தூக்குறாரு காலம்பன். பாரியின் கால்கள் எளிதில் மண்விட்டு அகலலங்க. நிலத்தில் வேர் ஊன்றுவதை போல ஊன்றி நிற்கும் பாரியை அவ்வளவு எளிதில் நம்ம காலம்பனால் அசைச்சிட முடியலைங்க. காலம்பனின் தோள்கள் மிகவும் விரிந்தது. உறுதியிலும் உயரத்திலும் ஒப்பிட முடியாதது. பாரியை அப்படி சொல்லிட முடியாதுங்க. தோற்றத்தின் அளவுகள் தீர்மானித்து விடுவதில்லை அப்படிங்கிறது பாரியை சரிக்க முடியாத கணத்தில் காலம்பன் அந்த இடத்துல உணர்ந்திருக்காரு. இருவர் சமநிலையில் மற்போர் புரியும் போது இணைதலும் விளக்குதலும் மரபு கிடையாது இல்லையா? நீலன் அப்படி திகச்சு போய் நிற்கிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரில. முன்காலால் மண்ணை தொடர்ந்து வாரி எடுத்து பெரும் பள்ளத்தை உருவாக்கி வச்சிருந்த காட்டெருமை கொம்புகள் முட்டி தூக்கி வீசியதால் சிதறிய மண்கட்டி எங்கும் கிடந்திருக்கு. ஆனால் அதனினும் பெரும் பள்ளமும் மண் சிதறலும் நிகழ்ந்துட்டு இருந்துச்சு. மூர்க்கம் கொண்டு மோதுவருக்கு உருவேறி இருக்கும் வெறியே அப்படி இருந்திருக்குங்க. இவ்வளவு பெரும் வீரர்களோடு காட்டை கிழித்து உள்நுழைந்து தேவாங்க கைப்பற்றி வெளியேற போகும் கடைசி பொழுதுல மறித்து அளிக்கும் இவனின் உயிர் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு மண் பிளப்பதை போல அடித்து நகர்த்துறாரு வெறியோட காலம்பன்க. பரம்பின் குல அடையாளத்தை கைப்பற்றி 3 மலை கடந்து உயிர் பல சிதைந்து காரமலையின் கரைதொட நினைக்கும் இவனின் எலும்பு கொண்டு இந்த இடம் அகழ்ந்து கீதானியை அடக்கம் செய்ய குள்ளி அமைப்பேன் அப்படின்னு நம்ம வேல்பாரி வேற கத்துறாருங்க. காட்டெருமைகளின் குணங்கள் மாற்ற முடியாதவை. ஒன்றுடன் ஒன்று மோதி எதிரியின் மரணம் பார்க்கத்தான் களம் விட்டு அகலும். அது எத்தனை பகல் எத்தனை இரவானாலும் பின்வாங்காதுங்க. பாத குழம்புலேருந்து உச்சி கொம்பு வர அடங்கா சினம் தேங்கி நிற்கும் காட்டெருமை. அந்த சினம்தான் கிளிபடும் மேற்தோளினை தனது கொம்பு கொண்டு கூடுதலாக கிழித்து தனக்குத்தானே வெறியேற்றி கொள்ள செய்யுங்க. இருவரும் அதையே தான் செஞ்சாங்க. சோர்வும் தளர்வும் நெருங்காத வண்ணம் உள்ளுக்குள்ள இருந்து ஆத்திரத்தை அப்படி ஊதி பெருக்கிக்கிட்டாங்க. எதிரியை சாய்க்கக்கூடிய வேலை நீடிப்பதை ஒருவராலும் பொறுத்து கொள்ள முடியலைங்க. 2 முறை காலம்பனின் அடித்தொடையின் பின்னரம்பு பாரிக்கு வசப்பட்டுச்சு. அதில் சுழித்து அடித்தால் சரிமாவேன். ஆனால் மற்போரில் அதை செய்யக்கூடாது அப்படின்னு மனதை திசை மாற்றிக்கிறாரு நம்ம பாரிங்க. காலம்பனின் இடுப்பில் கட்டியிருந்த ஆடையின் தடித்த சரடுக்குள் கழுத்தினில் இருக்கக்கூடிய குத்துக்கோள் ஒன்று இருந்திருக்கு. சட்டன அதை எடுத்து எதிரியின் தோளில் இறக்கும் வாய்ப்பு வந்த கணம் காலம்பன் தன்னையே அவமானமாக கருதினான். எனது வீரத்தை எனது கையால் சிதைக்கும் செயலை விட நான் மரணத்தையே தழுவுவேன்னு அவர் உறுதி எடுத்துக்கிட்டாருங்க. அவனது எண்ணம் அந்த உறுதி ஏற்கும் சனம் பாரியின் எதிர்பாராத தாக்குதலில் தாக்கி
தூக்கி வீசப்படுறாரு. மண் சிதைந்து எங்கும் தூசி படர்ந்து கொண்டிருந்த போது சரிவிலிருந்து இறங்கி வந்து சேர்றாரு நம்ம தேக்கன்க. பாறையின் மீது பாறை சரிந்து விழுவதை போல இருந்தது. அதன் பிறகான காலம்பனின் தாக்குதல் என்று நம்ம தேக்கன் உணர்றாரு. கண்ணின் ஓரத்தில் தேக்கன் வந்து பாரிக்கு தெரியுது. இவ்வளவு வலிமை வாய்ந்த எதிரிகளை தன்னந்தனியாக சந்தித்து இருமுறை மோதி இருவரை வீழ்த்தி தனது உடலெங்கும் பெரும் தாக்குதலை தாங்கி சற்றும் அசராமல் 3 மலைகளை கடந்து கடைசி கணம் வரை ஆறாத சினத்தோடு வந்து கொண்டிருக்கும் பரம்பி நாசான் கண்ணில் பட்ட கணா பாரியின் ஆவேசம் சூறை காற்றாய் மேலெழுதுங்க. கண்ணிமைக்கும் நேரத்தில் நெருப்பை ஊடறுத்து செல்லும் விட்டிலை போல காலம்பனை பிளந்து நுழையும் வேகத்தோடு முன்தலையால் குத்தி நகர்த்துறாரு பாரி. இதுவரையிலான தாக்குதலை விட 2 மடங்கு வேகத்தோடு தான் தூக்கி வீசப்படுவதை காலம்பன் உணர்றாரு. தனியொரு வீரன் தன்னை முட்டி சாய்க்கும் வீரத்தோடு இருப்பதை முதன்முறையா உணர்றாரு காலம்பன். அதே முன்தலை முட்டின் வழியே விழா எலும்பை நொறுக்கி அவனது வீரத்துக்கு கைமாறு வழங்க வேண்டும்னு வெறிகொண்டபடி மண்ணில் விழுந்த வேகத்துல புரண்டு எழுறாரு. விழுந்து புரண்டதுல அவன் இடுப்பில் முடிச்சிடப்பட்ட ஆடை கிழிஞ்சதால அந்த சரட்டுக்குள்ள குத்துக்கோள் இருப்பது சூரிய ஒளியில் பளிச்சுன்னு தெரியுதுங்க. அதை பார்த்த கணத்துல தேக்கன் கத்துறாரு, பாரி மோதுவதற்காக அவன் அருகில் செல்லாதே, குத்துக்கோள் வைத்துள்ளான் அப்படின்னு கத்துறாரு. வெறிகொண்ட பாரியின் கண்கள் காலம்பனையே பார்த்துட்டு இருக்கு. குருவால் எங்கு விழுந்ததுன்னு தெரியாது. விழுந்த கணம் வெகுண்டெழுந்த காலம்பன் பாரியின் மீது பாயப்போகும் கணத்துல பின்னால் இருந்து கத்திய கிழவனின் குரல் மனசை இடியென தாக்குது. எலும் புழுதிக்கு நடுவே உறைய வைக்கும் சொல்லாக அது இருந்திருக்குங்க. சற்றே தடுமாறி அவன் சொல்லிய பெயரை இன்னொரு முறை நினைவுபடுத்தி பார்க்கிறான். அவனது தாக்குதலை எதிர்கொள்ள பாரி நின்றபோது காலம்பனின் வாய் கிழவன் சொன்ன பெயரை உச்சரித்தது, பாரி. நான் பாரி எனும் மாமனிதனுடைய இவ்வளவு நேரம் மோதிக்கொண்டிருந்தேன். மனம் நம்ப மறுக்குது. எதிரியை பாரியாக எண்ணத் தொடங்கிய கணத்திலிருந்து அவனது ஆவேசம் உதிரத் தொடங்குது. அடிவேர் அறுபட்ட மரம் போல் உணர்றாரு காலம்பன். தாக்குதலுக்காக பறவையின் சிறகு போல் விரிந்த அவனது கைகள் அவனை அறியாமலேயே சரிந்து கொண்டிருந்தது. அவனது செயல்கள் எவையும் அவனை கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. காலம்பன் சிறு வயதிலேயே பாரியை பற்றி நிறைய கேள்விப்பட்ட கதைகள் இருக்குங்க. பெருக்கெடுத்த குருதியின் ஆவேசத்தை குலக்கதைகள் கீழிறக்குது. அவனது கைகள் குவிய தொடங்கும் போது கால்கள் மண்ணை நோக்கி சரிந்து கொண்டிருந்தது காலம்பனுக்கு. இதோட அந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க. இந்த தேவாங்கு விலங்குகளுக்காக எவ்வளவு போராட்டம், எவ்வளவு இழப்பு, எத்தனை வீரர்களை இழந்துட்டாங்க. பாரி அழைச்சிட்டு வந்த வீரர்களும் இறந்துட்டாங்க, நம்ம காலம்பன் அழைச்சிட்டு வந்த வீரர்களும் இறந்துட்டாங்க. இப்போ கடைசி நேரத்தில் நம்ம போரிடுறது பாரிதான் தெரிஞ்சு அவரே மண்டியிட்டு வணக்கம் செலுத்தினதோட இந்த அத்தியாயம் முடிவடைந்திருக்குங்க. இனி பாரி என்னெல்லாம் பண்ண போகிறாரு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ருத்ரா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம், காத்திருங்கள். நன்றிகள்.